இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஈரோடு மாவட்டம் சென்னிமலை சுற்றுவட்டாரங்களில் தயாரிக்கப்படும் போர்வைகள் நீண்டகால பாரம்பரியம் கொண்டவை. கைத்தறி மற்றும் விசைத்தறி மூலம் உருவாகும் சென்னிமலை போர்வைகள் பலரும் போட்டி போட்டு வாங்கிச் சென்றது முன்பொரு காலம். ஆனால் இப்போது நிலைமை அப்படி இல்லை. கடந்த 25 வருஷமாக பார்த்தீங்கன்னா அந்த பிச்சு தொழில் வந்து பெரிய அளவுக்கு எந்த விதமான முன்னேற்றங்கிறது எதுவுமே கிடையாது. அரசாங்கம் இதுக்கு எந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் பண்ணியிருக்கு அப்படின்னா இது வரைக்கும் எனக்கு தெரியும் எதுவும் தெரில. ஒரே ஒரு சிலது வந்து இப்போதைய சூழ்நிலைகளில் மின் வாரியத்தினுடைய ஒத்துழைப்பு இருக்குது. மின் வாரியம் வந்து பெரிய அளவுக்கு ஏற்றாமல் பல இதுலேயும் வச்சுருக்காங்க, அதை ஏற்றுக்கலாம். மற்றபடி மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுக்கும் எங்கள் ப்ரொடக்ஷனுக்கும் ஒரு தகுந்த கோஆர்டினேஷன் பண்ணி கவர்மெண்ட் எந்த விதமான கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி தெரில. நாங்கள் தயாரித்து நாங்களே வந்து மூலப்பொருளான நூல் பூரா பணம் கொடுத்து வாங்க வேண்டியது இருக்குது. பணம் கொடுத்து வாங்கிட்டு எங்கள் உற்பத்தி பண்ண சரக்கு நான் மார்க்கெட்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே கடன் தான் கொடுக்க வேண்டியது இருக்குது. தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கும் ஏன் வெளிநாடுகளுக்கும் கூட சென்னிமலை போர்வைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. இந்த தொழிலை நம்பி பல லட்சம் தொழிலாளர்களும் உள்ளனர். ஆனால் கொரோனா காலத்திற்கு பிறகு சென்னிமலை போர்வைகள் உற்பத்தி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டது. அதன் பிறகும் வருடத்திற்கு வருடம் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் போர்வைகள் விற்பனையாகாமல் தேக்கமடைந்துள்ளன. வட மாநிலங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரிப்பதால் இங்கிருந்து நடைபெற்ற ஏற்றுமதியும் பாதிக்கப்பட்டுள்ளது. வட மாநிலங்களில் போர்வை உற்பத்தியும் அதிகரித்துள்ளதால் சென்னிமலை போர்வைகளை வாங்குவதை அங்குள்ள நிறுவனங்கள் தவிர்த்து வருகின்றன. வெளிநாடுகளுக்கும் போர்வைகளை ஏற்றுமதி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் 20 கோடி ரூபாய் மதிப்பிலான சென்னிமலை போர்வைகள் தேக்கமடைந்துள்ளன. இந்த பெட்ஷீட்ஸ் வந்து உள்ள கவர்மெண்ட் ஊழியர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி ஏதோ ஒரு வகையில் வந்து தீபாவளி டயத்தில் ஒவ்வொரு பீஸு கவர்மெண்ட்டே பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துச்சுன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய இதாக இருக்கும். இதை வந்து ஒரு பெட்ஷீட் தொழில் ஒரு பெரிய அவங்க ஒரு கேட்டராகவே எடுத்துக்கிறது இல்லை. இது கொஞ்சம் கவர்மெண்ட்டோட கவனத்துக்கு நான் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நூல் மில் சைடு அதெல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு. பெட்ஷீட் உற்பத்தியாளர்களுக்கு வந்து ஒரு 20-25 வருஷம் பெரிய அளவுக்கு கூலி உயர்வு இல்லாதனால உள்ளே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் நாங்கள் கூலி உயர்த்த முடியல. ஈரோடு சென்னிமலை சுற்றுவட்டார பகுதிகளில் 50,000க்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்கள் இருந்து வந்த நிலையில் தற்போது பாதியாக குறைந்து 25,000 விசைத்தறி கூடங்களை செயல்பட்டு வருகின்றன. தொழில் நலிவடைந்து வருவதால் விசைத்தறி இயந்திரங்கள் உடைக்கப்பட்டு பழைய இரும்பு கடைக்கு விற்பனைக்காக அனுப்பி வைக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது சந்தையில் விசைத்தறி கூடங்களை தாண்டி பிரிண்டட் போர்வைகள் விற்பனைக்கு வருவதும் சென்னிமலை போர்வைகள் உற்பத்தி தொழிலுக்கு பெரும் சவாலாக இருக்கிறது. பொங்கல் பண்டிகை காலங்களில் வீடுகளுக்கு வேட்டி சேலை கொடுப்பது போல் தீபாவளி காலங்களில் ஒவ்வொரு வீட்டிற்கும் போர்வை வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு அமல்படுத்தினால் விசைத்தறி கூடங்களை காக்க முடியும் எனவும் பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கலாம் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. ப்ரொடக்ஷன் பண்ணி நான் போடும்போது 80 ரூபாய்க்கு சேல் பண்ண அதே கிருஷ்ணா இன்றைக்கி என்ன 2025 அதே 80 ரூபாய்க்கு விற்றுட்டுருக்கு. அது வந்து இது நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 27 வருஷம் நீங்கள் எந்த பொருளாலும் எடுத்து பார்த்து நீங்கள் கோல்டிலிருந்து மற்ற எதோ எடுத்து போட்டு பாருங்கள். இது போட்டு பார்த்து எங்கள் ஒரு கம்பேரிஷன் பார்த்து எங்களுக்கு ரொம்ப காமெடியாகவும் இருக்குது. இப்படி ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கோன்னு சொல்லி நினச்சா ரொம்ப வேடிக்கை வேதனையாகவும் இருக்குங்களேன். அதனால் வந்து மார்க்கெட்டிங்க்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொஞ்சம் ஒத்துழைக்கணும். அதேமாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன ரிக்வெஸ்ட் ஒவ்வொரு ஆளும் ஒரு பெட்ஷீட்டு தீபாவளினா அல்லது பொங்கல் நம்ம அப்படி கொடுக்குற மாதிரி இருக்கணும்னா எங்களுக்கெல்லாம் பெரிய கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 ஓட அளவுக்கு சரக்கு ஸ்டாக் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா உள்நாட்டு வர்த்தகம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிச்சு. அதனால் வந்து இந்த மேற்கொண்டு பருவம் தொழிலை நலிவடையாமல் காப்பதற்கு அரசாங்கம் இந்த மாதிரி சில செயல்படணும்னு கேட்டுக்கிறேன். இதே நிலை நீடித்தால் சென்னிமலை போர்வைகள் உற்பத்தி தொழில் அழிந்துவிடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே விசைத்தறி தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே உற்பத்தியாளர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஈரோடு செய்தியாளர் இளங்கோவன். மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.